கொடுக்கப்பட்ட சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளியில் ரோலின் தேற்றம் ஏன் பயன்படுத்த முடியாது என்பதை விளக்குக. ஸோ நமக்கு இங்க 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரோலின் தேற்றம் ஏன் பயன்படுத்த முடியாது என்பதை விளக்குக. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்டிப்பா பயன்படுத்த முடியாது. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அதுதான் கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நாம அதுக்கு ரோலின் தேற்றம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரோலின் தேற்றம் அப்படிங்கிறது என்னது, f(x) என்ற சார்பு மூடிய இடைவெளி a, bயில் தொடர்ச்சியானதாகவும் திறந்த இடைவெளி a, bயில் வகையிடத்தக்கதாகவும் மேலும் f(a) = f(b) எனில். ஸோ இந்த 3 கண்டிஷனும் ட்ரூவா இருந்தது அப்படின்னா, எனில் குறைந்தபட்சம் ஒரு புள்ளி C belongs to a, b, அதாவது a, b என்ற இடைவெளி உள்ள ஏதாவது ஒரு புள்ளிக்கு f' c 0 என்றவாறு இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ரோலின் தேற்றம். ஓகே, ஸோ நமக்கு பயன்படுத்த முடியாதுன்னு சொன்ன காரணத்துக்காக என்ன அப்படின்னா, இந்த 3 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயிலா போக போகுது. ஸோ அதுதான் நம்மளுடைய கணக்கு. ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ f(x) = மாடுலஸ் ஆஃப் 1/x, வேற x -1க்கும் 1க்கும் இடையில இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த தொடர்ச்சியானதை செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த இடத்துலயாவது நமக்கு இன்ஃபினிட்டி வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு f(0) அப்படிங்கிறது 1/0 தெரியும். ஸோ அதனால அது இன்ஃபினிட்டி. ஸோ கண்டிப்பா f(-1) அப்படிங்கிறது நமக்கு இங்க 1, f(+1) அப்படிங்கிறது அதுவும் நமக்கு 1. ஓகே, ஸோ இது 1, இதுவும் 1 தான் இருக்குது. ஆனா நடுவுல இது எங்கேயோ இன்ஃபினிட்டி போகுது. ஸோ அப்ப கண்டிப்பா என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த இடைவெளியில தொடர்ச்சியானதா இருக்காது. அது மட்டும் இல்லாம எந்த புள்ளியில அப்படின்னா x = 0 என்ற புள்ளியில தொடர்ச்சியானதா இருக்காது. ஸோ முதல் கண்டிஷனே ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால ரோலின் தேற்றம் பயன்படுத்த முடியாது. ஸோ இதுதான் கேட்டிருக்கிறாங்க. இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாம அடுத்த கணக்கு போகலாம். ஸோ இந்த கணக்கும் அதே மாதிரி தான். a, b, அதாவது மூடிய இடைவெளியில தொடர்ச்சியாக இருக்கணும், திறந்த இடையில வகையிடத்தக்கதாக இருக்கணும், அதுக்கப்புறம் f(a) = f(b) இருக்கணும். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் தான் ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் tan x அப்படிங்கிற கர்வ் π/2 அப்படிங்கிற இடத்துல இன்ஃபினிட்டிக்கு போகும். அது மட்டும் இல்லாம இந்த π/2 அப்படிங்கிற புள்ளியானது இந்த இடைவெளிக்குள்ளதான் இருக்குது. ஸோ கண்டிப்பா இந்த சார்பு தொடர்பானதா இருக்காது இந்த இடைவெளியில. ஓகே, ஸோ தொடர்ச்சியானது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா, இப்ப இங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அது இங்க தொடர்ச்சியா போயிட்டு இருக்குது, எந்த கேப்புமே இல்லாம. ஆனா இங்க இருந்து பாக்குறோம் அப்படின்னா, இந்த இடத்துல பாக்குறோம் அப்படின்னா நடுவுல இந்த இடத்துல கேப் இருக்கு. ஏன்னா இது இந்த மாதிரி போயிருது, அதுக்கப்புறம் இங்க இருந்து வருது. ஸோ இந்த கர்வ் ஒரு தொடர்ச்சியா இல்லை. ஸோ அதுதான் தொடர்ச்சியானது, கண்டினியூஸ். ஓகே, ஸோ நமக்கு ரெண்டாவது கணக்கும் நம்ம ஆன்சர் பார்த்தாச்சு. இப்போ நம்ம மூணாவது கணக்கு போகலாம். ஸோ மூணாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, f(x) = x - 2 log x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், log of 0 -∞ தெரியும், log ∞ இன்ஃபினிட்டிங்கிறது தெரியும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற எல்லை 2,7 தான். ஸோ அதனால இந்த கேப்ல எங்கேயுமே இன்ஃபினிட்டி வராது. ஸோ அதனால இது தொடர்ச்சியானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம log x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதுவும் இல்லாம எக்ஸையும் நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ அதனால திறந்த இடைவெளியில இது வகையிடத்தக்கதாகவும் இருக்கும். ஸோ அப்ப கண்டிப்பா இந்த கண்டிஷன் தான் ஃபெயில் ஆக போகுது. அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும் f(2) = 2 - 2 log 2. அதுக்கப்புறம் f(7) அப்படிங்கிறது நமக்கு 7 - 2 log 7. ஸோ நல்லாவே நமக்கு தெரியும் இதுல இருந்து இந்த 2 வேல்யூமே நமக்கு சமம் அல்ல. ஓகே, ஸோ இந்த காரணத்தினால இது இங்க ரோல்ஸ் தேற்றத்தை பயன்படுத்த முடியாது. ஸோ இதுதான் கேட்டிருக்கிறாங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.